மீண்டுமாய் ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. கழிந்த வாரங்களில் சில மாதங்களாக பிரியமானவர்களே, இந்த மாம்சத்தின் கிரியைகள் பொல்லாத ஆவியுடைய 3 விதமான ஆவிகளை குறித்து தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அந்த ஆவியுடைய காரியம் என்ன, அந்த ஆவிகள் என்ன செய்யும் என்று சொல்லி வெளிப்பாடு 16-17 சில காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிற ஆவிகளை பற்றி அல்ல, வாலிபர்களுக்கான சில ஆலோசனை நாம் கொடுக்கும்படியாக இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது, ஒரு வாலிப பருவத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு வேதத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆவியார் நம்மோடு கூட இடைபெறுவாராக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. உச்சாம சொல் அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் ஆண்டோடைய மகிமையான வருகை நாட்களில் ஒரு அறுவடையின் காலம் ஒன்று இருக்கிறது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறுவடையின் காலத்துல கர்த்தர் இந்த உலகத்துல தம்முடைய ஆவியானவரை அதிகமாய் அவர் பொழிந்தருளுவார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுகிற காலம் இது. ஒன்று புரியுமா? கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அல்லேலூயா. ஆண்டோடைய வருகை மிக சமீபம். எப்படி என்று சொன்னால் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்கும்படியான ஒரு பெரிய ஒரு யுக்திகளை அது கையாண்டு கொண்டு இருக்கிறது. என்ன நாடு? ஈரான். மறந்துவிடாது. இந்த ஈரான் அந்த போரை அது ஆரம்பிக்கும் போது முஸ்லிம் கண்ட்ரி எல்லாம் ஒண்ணு சேரும். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அந்த எங்கிருந்து எழும்புவான்? பாபிலோன்ல இருந்து எழும்புவான். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு அப்படிதான், புதிய வெளிப்பாடு அப்படிதான் சொல்லுது. பாபிலோன் மகா பாபிலோன் விழுந்தது. அது வேசிகளின் தாய் என்று சொல்லி அழைக்கப்படுது. வெளிப்பாடு 17வது அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பாபிலோன் என்பது சாதாரண ஒரு இடம் அல்ல. அந்த பாபிலோன் தான் பழைய ஏற்பாட்டில் பாபேல் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அந்த பாபேல் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் அழைக்கப்படுகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கின ஒரு இடம். அந்த இடத்துல வந்தவுடனே ஜனங்களுடைய எண்ணம் என்ன? நாங்கள் ஒரு கோபுரத்தை கட்டுவோம், அது வானத்தை எட்டுமட்டு அந்த கோபுரம் இருக்கும், எங்களுக்கு பேர் உண்டாக்கும்படியாக அந்த காரியத்தை செய்வோம் என்று சொல்லி பாபேல் கோபுரத்தை கட்டி எழுப்பினார்கள். கர்த்தர் ஜனங்களை பார்த்தா, பிரியமானவர்களை பல்கி பெருக வேண்டிய ஜனம், பிரியமானவர்களை தேசத்தை நிரப்ப வேண்டிய ஜனம் ஒரே இடத்திலிருந்து ஒரு கோட்டை கட்டி எழுப்புறதை கண்டபோது ஆண்டவருடைய பாஷைகளை தாறுமாறாக்கினா. அப்படி தாறுமாறாக்கின பாஷை தான் எல்லாரும் ஆங்காங்கே கூட அந்தந்த பாஷை ஒவ்வொரு இடத்துல குடியேற ஆரம்பித்தார்கள். அதுதான் முழு உலகமாக மாறினது. அல்லேலூயா. அந்த இடத்துல ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த பாபேல் தான் வரும் நாளத்தில் அது பாபிலோன் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. வருகிற நாட்கள் அது பாபிலோன் சொல்லி அழைக்கப்பட்டது. அந்த பாபிலோனுடைய சக்கரவர்த்தி தான் நேபுகாத்நேச்சர். அல்லேலூயா. அந்த பாபேல் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அந்த பாபேலுடைய கடைசி ராஜா அர்தசாஷ்டா. அந்த அர்தசாஷ்டா ராஜாங்கம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள, நான் சரித்திரம் சொல்ல புரிஞ்சுக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துள்ள அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து நேபுகாத்நேச்சர் கொள்ளையடித்து போன பொருள் பாபிலோன்ல பாதுகாக்கப்பட்டது. அந்த தேவனுடைய ஆலயத்துடைய அந்த பரிசுத்தமான பொருளை எடுத்து என்ன செய்வான் தெரியுமா? அர்தசாஷ்டா ராஜா, நீங்க தானியேலின் புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் என்ன செய்வான் தெரியுமா? குடிக்க ஆரம்பிப்பான். மதுபான அருந்த ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தர் பாபிலோன் ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மேதியபஸ்ய ராஜ்யத்தை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. அப்படி எழுந்தா மேதியபஸ்ய ராஜா அந்த பாபிலோன் எழுந்து போனது. அன்றைய பாபிலோன் தான் இன்றைய ஈராக். மறந்து விடக்கூடாது. அன்றைய பாபிலோன் இன்றைய ஈராக். அப்போ யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய இடங்க ஈரான்.
ஈரான் ஆரம்பிக்கும் போது மொத்த முஸ்லிம் கண்ட்ரி என்ன செய்யும்? ஒன்று சேரும். ஈராக் அவங்க கூட என்ன செய்யும்? ஒன்று சேர ஆரம்பிக்கும். அந்த சங்கம் தான் எழும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியம் புரிந்து கொள்ளணும், இஸ்ரவேல் எல்லா இடத்துலையும் ஜெயம் கொள்ளாது. நீங்க இஸ்ரவேல் அடிக்க முடியாது நீங்க நினைக்க கூடாது. பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலை புறஜாதியார்கள் மிதிப்பார்கள். புறஜாதியாருடைய கால்களை இஸ்ரவேல் நிச்சயப்படும், மிதிக்கப்படும். இஸ்ரவேல் நொறுங்குண்டு போகிற காலம் உண்டு. இஸ்ரவேல் நொறுங்குண்டு போகிற அந்த கடைசி நேரத்துல தான் ஆண்டுடைய மகிமையான வருகையும் இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஜனத்தை பாதுகாக்கும்படியா கர்த்தர் வரப்போகிறார். எனவே ரொம்ப நாட்கள்ல காலம் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை நாட்கள் மிக சமீபம். எனவே தான் பிரியமானவர்களே, இந்த காலகட்டம், இந்த கடைசி நாள், இது கர்த்தர் பிரியமான வருகையினுடைய நாளாக இருக்கிறபடினாலே, இது கர்த்தருடைய கடைசி நாட்களாக, நம்முடைய வாழ்க்கையில் கடைசி நாளாக இருக்கிறபடினாலே, வேதம் சொல்கிறது, கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலே ஆவியை நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. அந்த ஆவியை நான் ஊற்றும் போது, அந்த அபிஷேகத்தை சபை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த அபிஷேகத்தை வல்லமை இந்த பூமியை நிரப்பும் போது நடக்கிற காரியம் தான். ஆண்டவர் வாலிபலை குறித்து சொல்லுறாரு. முதல்ல சொன்ன, உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் நினைச்சுவாங்க சொல்லுவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். இரண்டாவதாக மூப்பர்கள் என்ன செய்வாங்களா? சொப்பனங்களை காண்பார்கள். அடுத்த வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அல்லேலூயா. வாலிபர்கள் வருங்காலத்தில் என்ன நடக்கும், கர்த்தருடைய மகிமையான வருகை, அந்த தரிசனத்தை வாலிபர்கள் காண்பார்கள். அதுதான் கர்த்தர் கடைசி நாட்களை வாலிபர் மத்தியில் செய்கிற மகா பெரிய ஒரு காரியம். அல்லேலூயா. உச்சாம சொல் அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை வாலிபர் மத்தியில் ஊற்றுகிற காலம் இது. கர்த்தர் தம்முடைய வல்லமைகளை பிரியமானவர்களே வாலிபர் நடுவில் கர்த்தர் அதிகமாய் கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிற காலம் இது. அந்த வாலிப பருவத்தை காத்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அல்லேலூயா. வாலிபத்துல பிரியமான ஆண்டவருக்காக சாதித்தவர்கள் அநேகம் பேர். வேதங்க வாசியோட யோசேப்பு வாலிப பருவத்தில் தான் ஆண்டவருக்காக நின்றான், பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அல்லேலூயா. தானியேல் வாலிப பருவத்தில் கர்த்தருக்காக நின்றான். பிரியமா அனனியா, மிஷாவேல், அசரியா வாலிப பருவத்தில் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். தீமோத்தேயு தன்னுடைய வாலிப பருவத்தில் ஆண்டுடைய ஊழியத்தை வெற்றிகரமாக அவன் செய்து முடித்தவன். அல்லேலூயா. வாலிப பருவம் கர்த்தருக்குரிய ஒரு பருவம், அதை மறந்து விடக்கூடாது. ஆண்டவன் இந்த உலகத்தை படைத்தது எல்லாவற்றையும் நன்றாக படைத்தார், சரியாக படைத்தார், நோக்கத்துக்காக படைத்தார். அவனுடைய படைப்பில் மிக விசேஷமானவன் மனிதன். அல்லேலூயா. ஆண்டுடைய படைப்பில் மிக விசேஷமான யாரு? மனிதன். அந்த மனிதனை கர்த்தர் படைக்கும் போது எந்த வயதுல படைத்தார் தெரியுமா? அந்த வாலிப பருவத்தில் அவனை படைச்சார். அல்லேலூயா. அவனை இளமை பருவத்தில் அவனை குழந்தை பருவத்தில் நினைச்சல கர்த்தர் உருவாக்கல. அவனை வாலிப பருவத்துல கர்த்தர் உருவாக்கினான். அந்த வாலிப பருவத்தில் அவனை உருவாக்கி கர்த்தர் ஆசீர்வதித்தான். அப்ப வாலிப பருவம் என்பது தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பருவம். அல்லேலூயா. அந்த வாலிப பருவம் இந்த உலகத்தை ஆளும்படியான ஆளுகை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு பருவம். ஏன்னா அந்த வாலிப பருவத்தில் தான் கர்த்தர் ஆதாமை பார்த்து சொன்னார், நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த பூமி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்து என்று சொன்னார். அதே போல் தான் பிரியமானவர்களே, இன்றைய வாலிப பருவம் இப்படிதான் இருக்கிறது. அந்த வாலிப பருவத்தை காத்துக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற மகிமையான ஒரு காரியம். இந்த வாலிப பருவம் தான் ஆண்டவருக்காக எதையும் சாதிக்க நினைக்கிற ஒரு பருவம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக எதையும் சாதிக்க நினைக்கிற ஒரே பருவம் வாலிப பருவம். அதே நேரத்துல சமுதாயத்தை சீரழிக்கிற ஒரு பருவம் எந்த பருவம் தான்? வாலிப பருவம் தான். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அந்த வாலிப பருவத்துல தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அந்த வாலிப பருவம் ஒரு சமுதாயத்தை சீரழிக்கவும் முடியும். அதான் நீங்க புரிந்துக்கணும். அன்றைய நாட்கள்ல பிரியமானவர்களே, வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த நாட்கள் நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பைபிள் எல்லாம் சொல்லுது. பிரியமா, நம்ம சமுதாயத்தோட நிலைமை பார்ப்போம் சொன்னா, செல்போன் அந்த நாட்கள்ல கிடையாது. என்னுடைய சின்ன பிள்ளை பருவத்துல செல்போன் கிடையாது. உண்டா? நம்ம பருவத்துல உண்டா? நமக்கு கிடையாது. இப்பதான் பார்க்கணும் இல்லையா? ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளதான் பார்க்கணும். இந்த செல்போன் வரைக்கு முன்னால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? பெட்ரோல் அழகா சொல்லலாம், கால் எழும்பி மக்கா ஜோம் பண்ணு சொல்லுவாங்க. ஜோம் பண்ணுவோம். காலில் எழும்பி பைபிள் படிக்க கற்றுதாங்க பைபிள் படித்தோம்.
காலைல எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்ப சொன்னாங்க. சரியா புறப்பட்டு கரெக்டா ஸ்கூலுக்கு என்ன செய்தோம், போனோம். ஸ்கூல்ல போய் நம்முடைய பருவத்தை அங்க முடிச்சு, ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே பேக்கை தூக்கி அப்படி ஒரு வீசணும். வீசணுமே இல்லையா? வீசிட்டு அடுத்தது எங்க போவோம்? நேரம் விளையாட போவோம். அல்லேலூயா, ஜாமஜோல் அல்லேலூயா. ஏன் என் அனுபவத்துல நான் பேசுறேன், நான் உங்களை குறைச்சல, என் அனுபவத்துல நான் பேசுறேன். அதான் சொல்லுது. அந்த பேக்கத்துக்கு வீசவும் தெரியும், அது மாதிரி விளையாட போனோம். உடம்புல ஆரோக்கியம் இருந்தது. அல்லேலூயா, ஜாமஜோல் அல்லேலூயா. அன்னைக்கு ஆரோக்கியம் இருந்தது. அன்னை விளையாடிட்டு வந்த உடம்பு வேர்த்தது. விளையாட்டு வந்து சாயங்காலம் வந்து என்ன செய்வான், அந்த அளவு ஒரு குளியல் நடக்கும். குளியல் நடந்தோன்னு புக் எடுத்து படிச்சுட்டு அந்த என்ன செய்வான், பெற்றோரோட நேரம் செலவழிச்சு. அல்லேலூயா. நம்ம அப்பா அம்மாவோடு பேசணுமே இல்லையா? அன்னை அப்பா அம்மா, ஏன்னா நமக்கு வேற பேச்சு துணைக்கு எதுவுமே இல்லை, அவங்க தான் உண்டு. அந்த அன்பு, அந்த பெற்றோருடைய அன்பு நமக்கு சரியாக கிடைத்தது. எனவே தான் அந்த நாட்கள்ல பிள்ளைகள் தவறி போவது குறைவான ஒரு காரியமாக இருந்தது. அல்லேலூயா. திடீர்னு யாரும் நினைச்சா தவறு போக மாட்டேன். ஏன்னா பெற்றோருடைய ஆலோசனை பிள்ளைகள் வாலிப பருவத்தில் அவர்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. பெற்றோருடைய ஆலோசனை அவர்களுக்கு இருந்தது. பிள்ளைகளுக்கு தன்னுடைய அனுபவத்தை இந்த ஆலோசனை கற்றுக் கொடுத்தால், ஏன்னா அன்னைக்கு நேரம் இருந்தது. வாலிப பருவம் பெற்றோரோடு மாத்திரமே செலவு பண்ணினோம். அன்னைக்கு நண்பர்கள் நமக்கு கிடைத்தார்கள், நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவங்க கையில செல்போனு கிடையாது, அவங்க கையில எதுவுமே கிடையாது. அவங்க நம்மள்ட்ட பேசுறாங்க. நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு வந்தார்கள். அது அன்றைய காலகட்டம். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்தது, ஊழியக்காரனுக்கு பயப்படுற பயம் இருந்தது, பெற்றோர்களுக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. பிரியமானவர்களே, சாயங்காலம் நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தா அந்த தூக்கம் நிம்மதியா இருந்துச்சு. அல்லேலூயா. நேரத்துக்கு தூங்கினா, நேரத்துக்கு எழும்பினா, அவனுடைய நேரம் சரியாக இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது. கர்த்தர் அவனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். தன்னுடைய கடமையில் அவன் சரியாக இருந்தான், படித்தான். நல்ல வேலை வாய்ப்புள்ள அவன் கடந்து போகிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. எல்லாவற்றையும் சரியாக இருந்தான். ஆனா இந்த நிலைமை, காலைல எழும்பினவன்னு வரையணும், எவன் எக்கேறு கெட்டு போன என்ன, அப்பனா இருந்தானே, அம்மா இருந்தானே, தம்பி இருந்தானே, அண்ணன் இருந்தானே, நமக்கு தேவை முதல்ல என்னது? ஏன்னா அது தலைமாட்டில் வச்சுதான் என்ன செய்வோம், தலைமாட்டில் வச்சுதான் என்ன செய்வோம், படுப்பான். கீழே ஒரு சவுண்ட் வரும், வந்துட்டா போதும். என்ன அரண்ட தூக்கம் வந்தாலும் சரி, எழும்பி என்னடா மெசேஜ் வந்து, அது நைட்டு 12 மணியா இருக்கட்டும், 1 மணியா இருக்கட்டும், உடனே எழும்பி அது என்ன மெசேஜ். காலைல எழும்புன செல்போன்ல எழும்புறான். எழும்பி பார்த்தோன்னு என்னதான் பார்க்க, யார் என்ன மெசேஜ் அனுப்பி இருக்கிறான். அது வேண்டப்பட்ட அனுப்பிட்டான், ஐயோ வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷம். வேண்டப்பட்டாலும் அந்த மெசேஜ் வரலையா, அன்னை ஃபுல்லாக அவனுக்கு டென்ஷன். வீட்டில் சண்டை, பெற்றோர் சொன்ன கேப்பு, அவ்வளவு டென்ஷன் அனுப்பான். ஏன்னா எதிர்பார்த்த மெசேஜ் என்ன செய்யிருக்காது, எதிர்பார்த்த மெசேஜ் வந்திருக்காது. இவனுக்கு டென்ஷன் தாங்க முடியாது. நல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வாலிப பருவம் பிரியமானவர்களே அப்படியாக என்னை மாறிவிட்டது. பெற்றோரோடு கூட இருந்த அந்த அன்பு இன்னைக்கு என்ன மாறி போனது. பெற்றோரோடு கூட இருந்த உறவு பிள்ளைகளை துண்டிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு சமுதாயத்தின் நிலைமை அதுதான். பெற்றோர் சொன்னாலும் கேட்கறது கிடையாது, ஊழியக்காரன் சொன்னாலும் கேட்கறது கிடையாது, சமுதாயம் ஒரு காரியத்தை சொன்னாலும் கேட்பது கிடையாது. அவன் எழும்பும் போதே செல்போன்ல இறங்குறான். பிரியமானவர்களே, தூக்கமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவன் எப்ப தூங்கினா அவனுக்கு தெரியும், ஃபுல்லா செல்போன் தான். இன்றைய தலைமுறை அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுது, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்களாம். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்பது வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். வாலிபர் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிற காலம் இது. வாலிபர்களை கர்த்தர் தமக்காக இழுத்துக் கொள்ளுகிற காலம் இது. வாலிபர்களை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்துகிற காலம் இது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக சாதிக்க துடிக்கிற காலம் இது. அதான் நான் சொன்னேன், இந்த வாலிப பருவம் தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். அதே வாலிப பருவம் தான் ஒரு சமுதாயத்தை சீரழிக்கவும் செய்யும். அன்றைய வாலிப பருவம் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினது. பெற்றோருடைய ஆலோசனை கேட்டார்கள்,
வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வேத பாட வகுப்புல சரியாக அந்த பிள்ளை கலந்து கொண்டது. கம்பெனில சொன்னா பெற்றோர்கள் அடித்து விரட்டுவார்கள், அந்த பிள்ளை ஆலயத்து வந்து இருக்கும். இல்லாவிட்டா ஊழியக்காரன் வீடு வீடாக வருவார், பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், வீட்டில் வேதத்தை வாசித்தார்கள், பெற்றோர்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணினாங்க. பிரியமானவர்களே, அந்த பிள்ளை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தது. பிரியமானது மாத்திரமே தன்னுடைய படிப்பில் அது கவனம் செலுத்தினது. விளையாடக்கூடிய அந்த தன்மை அதுக்கு இருந்தது. உடல் வலிமையாக இருந்தது. ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது. அடைய தூக்கம் நிம்மதியா இருந்தது. அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பருவமாக இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படியே மாறி போனது. ஸ்கூல் விட்டு வந்த உடனே எது நேரம் முதல்ல தேடுறது மொபைல் தான் தேடும். இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் கிடையாது. அன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் இன்னைக்கு கிடையாது. பிள்ளை தொம்மு தொம்மு தொம்முன்னு தான் இருக்கும். போன் ஊதி பாருங்க, கீழே விழுந்து கிடக்கும். ஏன் வந்த உடனே கவனமா இருக்கும், கையும் காலும் முடமாயிடக்கூடாது, இப்படி வச்சு இப்படி ஆயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்குள்ள நிலைமை அப்படி மாற்றப்பட்டு போனது. நீ வாலிபல்ல ஒரு குறை சொல்ல முடியல, நீ ஏச முடியுதா? உடனே அடுத்தாவது அப்பா அப்பா கேட்டான்னு அடுத்த இப்படிதான் பார்க்கும். கதிர்க்கலாம் ஒரு மரம். என்ன பயம் இல்லை. என்னை பெற்றெடுத்த தகப்ப, என்னை பெற்றெடுத்த தாய்ங்கிற அந்த உணர்வு பிள்ளைக்கு இல்லாமல் போயிட்டு. ஏன் தெரியுமா? நம்ம டைமுக்கு சாப்பாடு போட்டு பழகிட்டோம். அல்லேலூயா. அன்னைக்கு கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருந்தோம், அன்னைக்கு கஷ்டப்பட்டோம். வீட்டில் ஆகாரம் உண்டாயிருக்கு, அது கடினமான ஒரு காரியமாக இருந்தது. அப்பா எப்ப வருவாரு? ஏதோ ஒண்ணு கொண்டு வர மாட்டாரா? என்னை சாப்பிட ஒரு சின்ன ஒரு ரொட்டி துண்டு எனக்கு கிடைக்காது என்று சொல்லி அலைந்து தெரிந்த காலம் அது. அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றோம். பணத்தோட அருமனை பிள்ளைகளுக்கு தெரியல. ஆர்டர் பண்ணி நெட்ல ஆர்டர் பண்ணி வாங்கி தின்னக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகள் வந்து விட்டது. யோசித்து பார்க்கணும். இந்த வாலிப பருவனை அழிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீ வாழ்ந்து கொண்டிருக்க. பெற்றோருடைய அன்பை இழந்து போனார்கள். மற்றவருடைய அன்பு இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது. பிரியமானவர்களே, இதனால தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத நட்பு, பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை உருவாக்கி வைத்து விட்டோம். அந்த தேவையில்லாத நண்பரோடு பழக பழக அவருடைய குணாதிசயம் எங்க வந்து சேரும்? நமக்குள்ள வந்து சேரும். அடுத்த சமுதாயம், அடுத்த தலைமுறை கெட்டு போய் கொண்டு இருக்கிறது. யோசித்து பார்க்கணும், நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நாள் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், 2 பேர் பைக்ல இருக்க, யாருன்னு சொல்ல மாட்டேன், என்ன கவனிக்கவே இல்லை. 2 வாலி பசங்க போன்ல பேசான, ஆஃப் வாங்கிட்டு வரணுமா, குவார்டர் வாங்கிட்டு வரணுமா, மில்லி வாங்கிட்டு வரணுமா, அது என்ன பிராண்ட் வாங்கிட்டு வரணும். நான் பின்னால் இருந்து கேட்டேன். எனக்கு சரி, நல்லா யோசித்து பார்க்கணும். யாருடைய பருவம் கெட்டு போகிறது? யாருடைய பருவம் கெட்டு போகிறது? என்னுடைய பருவம் கெட்டு போகிறது. அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. நான் எங்க நிற்கிறேன்? ஒயின் ஷாப்ல நிற்கிறேன். நான் குடிக்கல, நான் வாங்கி தான் கொடுக்குறேன். நான் ஒயின் ஷாப்ல நிற்கிறேன். பார்க்குறவன் என்ன நினைப்பான்? நான் வாங்கிட்டு போறேன். அல்லேலூயா. சமுதாயத்தில் என்னுடைய பெயர் கெட்டு போகிறது. குடிக்கிறவன் ஜாலியா குடிச்சிட்டு அவன் போயிடுவான். நான் பார்க்கிறவன் கண்ணில் ஏன் பெயர் கெட்டு போகிறது. நாளைக்கு ஒரு காரியம் வரும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பெயர்ல, அவன் குடிக்கார பெயர்ல அன்னைக்கு ஒயின் ஷாப்ல நான் பார்த்தோம் இல்லையா, அன்னைக்கு கண்ணு முன்ன வச்சு வாங்கிட்டு போனான், நாமளா பார்த்தேன். கவனமாக இருக்கும். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. கெட்டு போகக்கூடாது. இதோட நிலைமை அதுதான். இன்னைக்குடைய நிலைமை அப்படியாக மாறி போனது. வாலிப பருவத்தில் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு தேவனுக்கு நமக்கு இல்லாத உறவை நம்ம அற்றுப்போக பண்ணி விட்டோம். பெற்றோரோடு கூட நமக்கு ஐக்கியம் இல்லை. பெற்றோர் சொன்னா கேட்பது கிடையாது. நாளைக்கு புரிஞ்சுக்கிட்டணும், நமக்கு திருமணமாகி நமக்கு ஒரு பிள்ளை பிறந்து நம்ம வயசுல அந்த பிள்ளை சொல்லும், நீ அவன் என்ன கேட்க, அவன் நம்ம கேட்கும்போது அது கேட்கும். நம்ம முறைச்சு பார்ப்போம், அது கையெடுத்து அடிக்கும். ஏன்னா அந்த காலம் வேற காலமா இருக்கும். அல்லேலூயா.
அலையலுயா. நம்ம முறைச்சு பார்க்கோம். அன்னை கையை எடுத்து அடிப்பான். அன்னை வாங்கிட்டு அன்னைக்கு இருக்கும்போது தெரியும், ஐயோ என் தகப்பன் சொல்ல அன்னை நான் கேட்காம போனேன்னு. அன்னை என் தகப்பன் நான் முறைச்சேன், இன்னைக்கு என் பிள்ளை என்ன செய்யறான், அடிக்கிறான். சந்தோஷமா வாங்கிட்டு போகணும். அலையலுயா. வருத்தப்பட கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு காலகட்டம் அதுதான். இவ்வளவு வாலிப பருவத்தின் நிலைமை அதுதான். எங்க அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்ப சொக்கலால் பீடின்னு ஒண்ணு உண்டு. எத்தனை தெரியும் சொக்கலால் பீடி உண்டு இல்லையா? அதான் கொஞ்சம் ஹிக்கு ஏறும். அதுக்கு அடுத்தது எம்எஸ் பீடி. என்னுடைய அனுபவத்தில் நான் பேசுறேன், இது என்னுடைய அனுபவம். அதனால உங்களை நான் குறைச்சலும் சொல்ல விட. எங்க அப்பா கூட சொக்கலால் பீடி 2 பீடி சேர்ந்து இருக்கும், ஒரு சுத்தி ஊற்றி வச்சிருப்பாங்க. மீதி எல்லாம் ஒத்த பீடியா இருக்கும். அனுபவம் உங்களுக்கு தெரியும். அப்ப எங்க அப்பா வாங்கிட்டு வர சொல்ல நான் வாங்கிட்டு போவேன். ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா சொன்னது யாரு? எங்க அப்பா. வாங்கி கொண்டு கொடுப்பேன். கொடுக்க அவர் வீட்டுல இருந்து இழுத்துட்டு இருப்பாரு. வெளியே போன இழுப்பாரு, புகையா வரும். என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே எனக்கு ஒரு ஆசை, அவரு மட்டும் புகை விடுவாரு, நான் புகை விட்டா என்ன? அவர் மட்டும் புகை விட நான் புகை விட்டா என்ன? கெட்டா வாங்கிட்டு வரும்போது அதுல இருந்து 2 உருவனா தெரியவே தெரியாது. 2 உருவனம் அடிச்சு பழகணும். அது பிரியமான முக புகை விடும்போது அது இருமல் தும்மல் எல்லாம் வந்துச்சு. போக போக அது இன்பமா இருந்துச்சு. அது ஒரு போதை வகிக்கா இருந்துச்சு. 50 என்ன செய்தோம், ஒரு குவார்டர் அடிக்க ஆரம்பித்தோம். குவார்டர் அடிச்சுட்டு ஒரு சிகரெட்டு பற்ற வச்சு அதே போல் ஹிக்கு வேற ஒன்றும் கிடையாது. நான் என்ன அனுபவத்தில் சொல்றேன். இதெல்லாம் பழகி கடைசி என்ன தெரியுமா, ரத்த வாந்தி எடுக்கக்கூடிய நிலைமையில என்னை கொண்டு வந்து விட்டது. அங்கதான் கத்தரை அறிந்து கொண்டேன். அலையலூயா, அலையலூயா. எல்லாவற்றையும் பழகினேன். அடிமைத்தனத்துல கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. தொடாம இருந்த கஞ்சா மட்டும் தான் தொடலை. அவ்வளவு பேர் தான் பாவத்துக்குள்ளே வாழ்ந்தவன் நான். ரத்த வாந்தி எடுத்தேன். டாக்டர்கள் கைவிட்டார்கள். ஆனா பரலோகத்தின் தேவனை மீட்டெடுத்தார். அலையலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். வாலிப பருவம் அப்படிதான் இருக்கும். வாலிப பருவத்தின் நிலைமை அப்படிதான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு பிளெயின் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானையா? கோல்டு ஃபிளாக் வேற, பிளெயின் கோல்டு வேற. கோல்டு ஃபிளாக் வந்து பஞ்சு வச்சு வரும், அது பஞ்சு வராமல் அந்த ஃபிளாக் தான் அடிப்போம். ஒரு நாள் மட்டும் 15-20 பாக்கெட்டு நாங்கள் அடிப்போம். நான் ஒத்தகை அடிப்பேன் சிகரெட். அவ்வளவு சிகரெட் அடிப்பேன். அடிமைத்தனமானேன். அதற்கு அடிமையாக நான் மாறி போனேன். பிரியமானவர்களே, எழும்ப முடியாத சூழ்நிலை, தத்தளித்து கொண்டிருந்த ஒரு காலம். ரத்த வாந்தி எடுத்ததுதான் என் உள்ளம் உணர்வு அடைந்தது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வந்தான். உங்களே போலாம் கிடையாது. ஆலயம் சொன்னா 10 மணி பெல் அடிக்குன்னு சொன்னா 9 மணி கோயிலில் இருக்கணும். கோயில் திறந்த உடனே கோயிலில் போய் இருக்கணும். எங்கள் வீட்டோட கண்டிஷன் தான், அப்படிதான் வளர்ந்தோம். 10 மணி கோயில், 10:30 போய் நாங்கள் பழக்கம் கிடையாது. 10 மணி சர்ச்சுன்னா 9 மணி கோயிலுக்குள்ளே இருக்கணும். பெட்ரோல் அப்படிதான் வளர்த்தாங்க. கம்பெனிலாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது 2 மணி ஆகும். அது மாதிரி தான் சோறு. காலையிலாம் சாப்பாடே கிடைக்காது. வீட்டில் மணக்கும், கறி மணக்கும், தொட்டு பார்க்க முடியாது, நக்கி பார்க்க முடியாது. கூட்டம் முடிஞ்சு அதுக்கு பிறகு பார்க்கலாம். அதான் எங்கள் வீட்டில் போட்ட கண்டிஷன். அப்படி வளர்ந்தோம். அலையலூயா, உஜாமஜோல், அலையலூயா. அப்படி வளர்ந்து வந்தான். சத்தியத்தை கேட்டவன் தான், சத்தியத்தை நின்றவன், இந்த சத்தியத்தை அறிந்தவங்க தான். ஆனா பாவம் என்னை ஆட்கொண்டது. வாலிப பருவம் அப்படியே கடந்து போனது. ரத்த வந்து எடுக்க ஆரம்பித்தேன். பணம் எல்லாம் செலவழிக்கப்பட்டது. நல்ல புரிஞ்சுக்கிறோம். எல்லாம் செலவழிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான பணம் செலவழிக்கப்பட்டது. கத்த ஜீவனை தந்தார். இன்றைக்கு அந்த ஜீவன் ஆண்டவருக்காக அதை நின்று கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, உச்சாமச்சோல், அல்லேலூயா. எனவே வாலிப பருவம் நீங்கள் காத்து கொள்ளக்கூடிய ஒரு பருவம். வாலிப பருவம் நாம் சாதிக்கக்கூடிய ஒரு பருவம். அது ஆண்டவருக்காக சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாலிப பருவத்தை ஆண்டவருக்காக நாம் செலவழிக்கும் போது அந்த வாலிப பருவம் மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்கால அந்த முதிர் வயது நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வயதாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். இந்த வாலிப பருவமானது பிரியமானது உலகத்தினுடைய ஆசை இச்சைகள் நம்மை வழி விலகி போக பண்ணும். என் லைஃப்ல நான் பார்த்துறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். காதல் பிரியமான ஒரு மனிதன் அடிமை. ஆனா திருமணம் மாணவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, ஏன்டா லவ் பண்ண எனக்கே தெரிய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. தெரியாதனமா இல்லை நினைச்சிட்டேன், விழுந்துட்டேன். என் வாழ்க்கை என்ன செய்தேன்,
ஸ்பாயில் ஆகிட்டேன்னு சொல்லக்கூடிய மக்கள் அநேகம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 100ல் ஒரு 5ல் 10 தான் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். மீது எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன் தெரியுமா? வாலிப பருவம் கர்த்தருக்கு பிரியமான பருவமாக இல்லை என்று சொன்னால் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறி போய்விடும். அல்லேலூயா. கர்த்தருக்காக செலவழிக்கிற அந்த நேரம் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு நியமித்த நியமனம். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுதான் பிரியமானவர்களே, அந்த பருவம் கர்த்தருக்காக இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை அப்படித்தான் வளர்த்தார்கள். நம்முடைய பெற்றோருடைய கடமை அது, பெற்றோருடைய கனவும் அதுதான். அதை நிறைவேற்றி கொடுக்கின்ற கடமை வாலிப பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அல்லேலூயா. அதான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற மகிமையான ஒரு காரியம். எனவே தான் வேதம் சொல்லுது, வாலிபர்கள் தீர்க்கதரிசனை காண்பார்கள் என்று சொல்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாலிப பருவத்திலே தான் அவர் சாதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. அவருடைய வாலிப பருவம் அவரை சாதிக்க வைத்தது. வாலிப பருவத்தில் தேவனோடு தன்னுடைய ஐக்கியத்தை அவர் வளர்த்து கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்தாலும் பிள்ளைகளாகிய நீங்களான மாம்சத்தை ரத்தத்தை உடையவளாக இருக்கிறபடினாலே அவர் மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக இந்த உலகத்தில் வந்தார். எபிரேயர் புத்தகத்தை படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அவர் மாம்சத்தை ரத்தத்தை உடையவராய் மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்து நம்மை போல பாடுகள் அனுபவித்தாலோ, நம்மை போல அநேக விதமான காரியங்களை அவர் அனுபவித்தாலோ, அவருடைய வாலிப பருவம் தேவனோடு கூட இருந்தது. அல்லேலூயா. அவர் ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். தனிமையாக இருக்கும்போது அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய தனிமை தேவனோடு அவர் செலவழிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய தனிமையான நேரங்களை ஆண்டவரோடு கூட செலவழித்தார். மாத்திரமல்ல, பிரியமான பெற்றோர்களுக்கு அவர் அடங்கி நடந்தார். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. கடவுள் தான், தேவன் மனிதனா இந்த உலகத்துல வந்திருக்கிறார். கடவுள் மனிதனாக இந்த உலகத்துல வந்தாலும் தனக்குண்டு ஒரு தெய்வம், ஒரு பெற்றோர் இருந்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு அவர் அடங்கி நடந்தார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை பெற்றோர் ஏற்று நான் கடவுள், நான் தேவகுமார்னு சொல்லி அவர் ஏற்று பேசவே இல்லை. எனவே தான் அவருடைய ஊழியம் வெற்றிகரமாக இருந்தது. அல்லேலூயா. அவர் சாதித்தார். ஏன்னா அவருடைய உறவு சரியாக இருந்தது. சமுதாயத்தோடு அவருடைய உறவு சரியாக இருந்தது. பெற்றோடு அவருடைய உறவு சரியாக இருந்தது. தேவனோடு அவர் வைத்த உறவு சரியாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்தது. அல்லேலூயா. அதுதான் வாலிப பருவம். அந்த பருவத்தை ஆண்டவருக்காக செலவழிக்கும் போது மாத்திரமே ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்களான்னு வாழ முடியும். அந்த வாலிப பருவத்தை ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கும்போது மாத்திரமே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ முடியும். ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் நீங்களான மாற முடியும். அல்லேலூயா. அதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். எனவே தான் பிரியமானவர்களே, சாலமோன் ஞானி சொல்றான் பாருங்க, பிரசங்கி 11வது அதிகாரம் 10வது வசனம் எழுதுறான், இளவயதும் வாலிபமும் மாயை. மாயைன்னா என்ன? அது நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அது அழிந்து போகிற காரியம். அந்த வாலிபம் கடந்து போகும், அந்த இளம் வயது கடந்து போகும். எனவே தான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நாட்களில் ஆண்டவருக்காக ஜீவிக்க நீங்களான கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாலிபம் மாயை, அது நம்மை கவர்ந்து இழுக்கும். அது உலகத்தோடு நம்மை கவர்ந்து கொள்ளுக்கும். உலகத்தோடு வாழ அது சம்மதிக்கிற ஒரு பருவம். அது பிரியமான பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு பருவம். ஆண்டவரோடு கூட உறவாட நம்மை நெருங்க விடாதபடிக்கு நம்மை தடுக்கிற ஒரு பருவம் அது. ஆனா அதே பருவம் தான் ஆண்டவருக்காக சாதிக்கவும் நமக்கு உதவியாக இருக்கிற ஒரு பருவம் அது. அல்லேலூயா. அதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். எனவே தான் சாலமோன் அனுபவத்திலிருந்து எழுதுறான். ஏன்னா அவன் அனுபவப்பட்டவன், வாழ்க்கையில் அநேக விதமான அடிகளையும் அநேக விதமான அனுபவங்களை பெற்றவன் சாலமோன். அவன் எழுதுறான், எப்பா வாலிப பருவம் மாயான ஒரு பருவம் என்று சொல்ல. அது கடந்து போகும், அது ஒரு நாள் நிலைத்திருக்காது. அதனால பாடலாச அழகா பாடினாரு. ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு பாடினாரு? அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணவோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டையே, வருவாய் தருணமிதுவே.
அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன்பய ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. அல்லேலூயா. வாலிபம் மாயை. எனவே தான் இந்த வாலிப பருவத்தை காத்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வாலிப பருவம் காத்துக்கொள்ள விடும்போது எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த வாலிப பருவத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடினமான ஒரு காரியம். ஏன்னா சத்துரு நம்மோடு விளையாடுகிற ஒரு காலம் இந்த காலம். அல்லேலூயா. இப்ப நம்ம மத்தியில 2 பேர் கிரியை செய்வாங்க. யாரெல்லாம் தெரியுமா? இந்த வாலிப பருவத்துல 2 பேர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வாங்க. யாரெல்லாம் தெரியுமா? ஒரு பக்கம் ஆவியானவர் கிரியை செய்வாரு, ஒரு பக்கம் சத்துரு கிரியை செய்வான். அல்லேலூயா. வேதம் சொல்லாம அந்த கிறிஸ்துவின் ஆவி. ஒரு பக்கம் அந்த கிறிஸ்துவின் ஆவி செயல்படும், ஒரு பக்கம் தேவ ஆவியானவர் செயல்படுவார். செயல்படும் இங்க 2 காரியம் நடக்கும். என்ன காரியம் தெரியுமா? நமக்கு முன்பாக ஒரு காரியம் வைக்கப்படும். சத்துரு சொல்லுவான், நீ செய்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லுவான். ஆவியான சொல்வாரு, டேய் நீ செய்ய போற காரியம் தவறான ஒரு காரியம், அதை செய்யாதுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியில 2 விதமான குரல் கேட்கும். ஆவியான சொல்வாரு, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய போற செய்யாதன்னு ஆவியான பேசுவாரு. அதே நேரத்தில் சத்துரு சொல்லுவான், டேய் அது இன்பமான காரியம், அதை செய்யன்னு சொல்லுவான். எதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அது நம்மை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. எதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ, எந்த வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ அந்த வார்த்தை நம்ம ஆளுகை செய்யும். அந்த கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம் என்று சொன்னால் அந்த சத்துருடைய ஆவியை நம்ம ஆளுகை செய்து நம்முடைய வாலிப பருவத்தை கெடுத்து போடும். அதே நேரத்தில் ஆவியானவர் பேசும்போது அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் வாலிப பருவம். 2 விதமான கிரியைகள் நடப்பிக்கப்படுகிற ஒரு காரணம். 2 வழிகளில் சந்தியில் கட்டப்பட்ட ஒரு கழுதை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிற ஒரே பருவம் வாலிப பருவம் மாத்திரமே. எனவே அதை காத்துக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அந்த வாலிப பருவத்தை காத்துக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நம்மை சுற்றிலும் அக்கிரமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலம் இது. நம்மை சுற்றிலும் அநியாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலம் இது. நம்மை சுற்றிலும் பொல்லாத கிரியைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே அப்படிப்பட்ட பொல்லாத கிரியை நடக்கிற அந்த சமுதாயத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதற்குள்ளே நம்முடைய வாலிப பருவத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. உச்சாம சொல். அல்லேலூயா. நாம் வாழுகிற பூமி பரிசுத்தமான பூமி அல்ல. அல்லேலூயா. அது பாவம் நிறைந்த பூமி. நம்மை சுற்றில் அக்கிரமம். வீட்டோட்டு வெளியே இறங்கினாலே வா என்று சொல் அழைக்கக்கூடிய அக்கிரமக்காரர்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு போவோம் வான்னு சொல்ல ஒரு தடவை வர மாட்டாங்க. யாராவது வந்திருக்காங்களா? உங்க நண்பர்கள் யாராவது வாங்க ஆலயத்துக்கு போன்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்களா? ஒரு தடவை வர மாட்டான். வா அங்க போ இங்க போ, கோயில் டைம் தானே, கோயில் கிடங்க அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், வா போவோம். அக்கிரமக்காருடைய கிரியை இன்னைக்கு நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். அல்லேலூயா. நல்ல பந்தர் வாலிப பருவத்தை காத்துக்கொள்ள கடமை நமக்கு உண்டு. அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 4 விதமான காரியங்கள். வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போறேன். 1 பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனம். நீ உன் வாலிப பருவத்தில் போதும் யாரை நினைக்கணும்? ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய நினைவாக இருக்கணும். அல்லேலூயா. காலை எழும்புனோன்னு கர்த்தரோடு கூட எழும்புங்க. அல்லேலூயா. அதிகாலை தேவ சமூகத்தில் ஆண்டவரேன்னு சொல்லி எழும்பி பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்ல வாலிப பருவத்தில் உன் சிருஷ்டிகரன் சொல்றவன் யார் தெரியுமா? சொல்றது யார் தெரியுமா? சாலமோன் ஞான் 1000 பொண்ணு கட்டி வாழ்க்கையை சீரழிச்சு நடந்தவன் எழுதுறான். 1000 பொண்ணு கட்டினவன் எழுதுறான். வாலிப பருவத்தில் என்னை போல நடக்காத உன் சிருஷ்டிகரன் நினைத்துக்கொள். அல்லேலூயா. அனுபவத்திலேருந்து எழுதுறான். அவனுடைய அனுபவத்திலேருந்து எழுதுறான். எப்போ 1000 பொண்ணு கட்டினேன், ஒரு சந்தோஷமும் இல்லை. என் கண்ணில் யாரெல்லாம் தென்பட்டாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணேன், ஒன்றுமே இல்லை.
எல்லாம் மாயை. அல்லேலூயா. எல்லாம் மாயை. இன்னைக்கு என்ன தெரியுமா, பாத்திரப்படாது, அவ்வளவுதான். இவனு நைட்டு தூக்கம் இருக்காது. நல்லவன் இவன், அவ்வளவுதான், இவனை தூக்கம் போச்சு, வாழ்க்கையை தொலைஞ்சுப்போம். அல்லேலூயா. எச்சரிக்கையாக இருக்கணும். அவன் எழுதுனான், வாலிப பருவம் கர்த்தரை மட்டும் நினைத்துக் கொள்ளணும், ஆண்டவருக்காக வாழ கற்றுக்கொள். தனக்காக பிரியமானவர் ரத்தங்களை சம்பாதித்தவன், தனக்காக யுத்த வீரலை சம்பாதித்தவன், தனக்காக அரண்மனைகளை கட்டி எழுப்பினவன், சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன். அவன் அரண்மனை, அவனுடைய உணவு வகைகள் அப்படிப்பட்டதா, விலை உயர்ந்ததாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவன் சாலமோன் ஞானி. 1000 பொண்ணு கட்டி பார்த்தான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு விரோதமாக ஆலயத்தை அந்நிய தெய்வத்துக்கு கோயிலும் கட்டி எழுப்பினவன் சாலமோன் ஞானி. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏன் தெரியுமா, வாலிப பருவத்தை இழந்து போனான். தாவீதுடைய வழியில் அவன் செம்மையாய் நடக்கவில்லை. கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருந்தார், கர்த்தருடைய ஆவியானவர் சாலமோனோடு கூட இருந்தார், கர்த்தருடைய அபிஷேகமனோடு கூட தான் இருந்தது. ஆனா வாலிப பருவத்தை இழந்து போனான். அல்லேலூயா. எச்சரிக்கையாக அந்த வேதம் சொல்லுது, உன் வாலிப பருவத்தில் உன் சிருஷ்டிகர் உன்னை படைத்தாண்டவர் நினைத்துக்கொள். இரண்டாவது வேதம் சொல்லுது, சங்கீதம் 119:9 வாசிக்கலாம். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. இரண்டாவது வாலிப பருவத்தை காத்து கொள்ளன்னு சொன்னா வேதம் வாசிக்கணும். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. வேதம் வாசிக்கணும். அதுலயும் வாலிப பிள்ளை நான் சொல்லுவேன், நீங்க படிக்க வேண்டிய பைபிள்ல நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான சாப்டர் என்ன தெரியுமா, பிரசங்கி, நீதிமொழி, தீமோத்தேயு படிங்க. அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. நீங்க சங்கீதம் படிச்ச ஒண்ணு நீங்க உங்க வாலிபத்தை காத்துக்கொள்ள முடியாது, மற்ற புஸ்தகத்தை படிச்சு நீங்க பாதுகாத்த முடியாது. உங்க வாலிப பருவம் பாதுகாக்கப்படும் சொன்னா, உங்களுக்கு ஞானம், அறிவும், தெளிந்த புத்தி வேணும்னு சொன்னா, உங்களுக்கு நல்ல ஆலோசனை வேணும்னு சொன்னா, பிரசங்கியும் புஸ்தகத்தை எடுத்து படிங்க, நீதிமொழியில படிங்க, தீமோத்தேயு படிங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கு வழிகாட்டும். அந்த புஸ்தகம் உங்களை வழிகாட்டும். அதான் வேதம் சொல்லு, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், அவன் வேத வசனத்தினால் மாத்திரம் தான். அல்லேலூயா. எனவே வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல்ல சொன்னேன், ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுங்க. இரண்டாவது வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மூன்றாவது என்ன சொல்லுகிறது, 148:12 சங்கீதம் 148:12. வாலிபர்களே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்க வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற ஆராதனை சத்தம் எழும்பட்டும். தாவீது சொல்ல, ஒண்ணுமே தெரியாது, படிப்பறிவு இல்லாதவன், அனுபவம் இல்லாதவன், என்ன சொன்னோம்னா கீழ்த்தரமான வேலை பார்த்தவன். என்ன சொன்னான், மாடு மேய்ச்சவன். நம்ம ஊர்ல சொல்லல, உன்னை படிக்கலன்னா 4 மாட்டை வாங்கி தானே மேய்ச்சிட்டு கடன் சொல்லுவோம். அதான் தாவீது வாழ்க்கை. மாடு மேய்ச்சவன், ஆடு மேய்ச்சவன். அரசாங்க வேலையும் கிடையாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், எந்த நிலைமையில இருந்தாலும் சரி என்னை வெறுக்காத ஆண்டவரை துதிக்கிற துதி மாத்திரம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆடு மேய்க்கும் போது கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தவன். சிறுபிராயத்திலிருந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். வேதத்தில் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவருக்கு அதிக நாமம் கொடுத்த ஒரே மனிதன் யார் தெரியுமா, ஆண்டவருக்கு அதிகமான பேர் கொடுத்த ஒரே மனிதன் தாவீது. அல்லேலூயா. அவன் கொடுத்த பேரை சொல்லுதான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் என்ன செய்யறோம், ஆராதிக்க. நீர் என் கோட்டை, ஆண்டவர் பேர் கொடுத்தது தாவீது. நீர் என் நம்பிக்கை, பேர் கொடுத்த தாவீது. கர்த்தர் இரக்கம், உருக்கம், நீடிய சாந்தமும் தாழ்மை உள்ள பேர் கொடுத்த தாவீது. இன்னைக்கு ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். தாவீது சொன்ன பேரை சொல்லிதான் அவன் ஆண்டவர் சுட்டின பேரை சொல்ல இன்றைக்கு நம்ம ஆண்டவர் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த வாலிப பருவத்தை ஆண்டவருக்கு செலவழித்தபடினாலே கர்த்தர் அவனை சமஸ்த இஸ்ரவேல் ஆளக்கூடிய ஒரு அரசனாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அதான் வாலிபர்களை கர்த்தரை துதியுங்க, கர்த்தர் ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது சொன்ன ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தர் நினைத்து கொள்ளுங்க. இரண்டாவது அவருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மூன்றாவது கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாறுங்கள். நான்காவது கடைசியாக வேதம் சொல்லுது, 1 யோவான் 2:14 வசனத்துல 3 காரியங்கள் சொல்லுகிறது. வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறபடினாலும் அநேக காரியங்கள் எழுதுகிறான். ஆனா வாலிபர்ல என்று சொல்லி தலைப்பு கொடுத்து பிரியமானவர்களே யோவான் எழுதுறான். 1 யோவான் 2:14 வசனத்துல, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவன் நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நல்ல புரிஞ்ச, நீங்கள் பலவான்களா இருக்கிறபடினாலும்
வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறபடினாலும் நீங்க பொல்லாங்கனை ஜெயித்தபடினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. உச்சாமசல் அல்லேலூயா. பெற்றோருக்கு எழுதுனா நீங்கள் ஆதி முதல் இருக்கிறவர் நீங்கள் அறிந்து கொண்டீங்க, அதாவது தேவன் அறிஞ்சு கொண்டீங்க, உங்களுக்கு எழுதுறேன். ஆனா வாலிபல் எழுதும் 3 காரணத்தை சொல்ல, என்னதுமா, நீங்க பலவான்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் தேவ வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. இன்னைக்கு நமக்குள்ள வேத வசனம் நிலைத்திருக்குதா? வேத வசனம் இருக்குதா? கோயில்ல வசனம் சொல்லுங்க சொன்னா நமக்கு முடிய மாட்டாங்குது. பைபிள்ல வசனம் சொல்ல நமக்கு முடிய மாட்டாங்குது. அற்பமா என்ன வேத வசனம் அற்பமாய் போய்விட்டது. கர்த்தருடைய வார்த்தை முக்கியத்துவம் இல்லை. கோயில இருந்து வசனம் சொன்னா வசனம் சொல்லுக்கு நம்ம மாச்சல் மடி படிக்க வீட்டுல படிக்க முடியல. ஆனா வேற பொல்லாத கிரியலை கூட்டாங்கன்னா ஓடைக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். பாவம் செய்ய விரைந்தோடும் கால்கள். பெட்ரோல் ஜோம் பண்ண கூட எத்தனை வாலிபர் நம்ம ஜோம் பண்ண போறோம். நண்பர்கள் இருந்து கூட்டம் எவ்வளவு ஸ்பீடா ஓடுவோம் யோசித்து பார்க்கணும். நீ வாலிப பருவத்தை நம்ம எப்படி வச்சிருக்கோம் யோசித்து பார்க்கணும். இங்க பைபிள் சொல்ல கடைசியா சொல்லுது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுனால. அல்லேலூயா. சத்துருவை ஜெயிக்கிற ஒரு பெரிய பருவம் வாலிப பருவம். அல்லேலூயா. சாத்தானுடைய கோட்டை தகர்த்தெறிகிற பெரிய பருவம் வாலிப பருவம். அந்த வாலிப பருவத்தை நீங்கள் காத்து கொள்ளும் போது உடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உச்சாம சொல் அல்லேலூயா. எனவே பிரியமானவங்களை வாலிப பருவத்தை இழந்து போகாதீர்கள். கத்து கொடுத்து உங்க வாலிப பருவத்தை இழந்து போகாதீர்கள். அதை கர்த்தருக்காக செலவழித்து பாருங்கள். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாலே பெற்றோர் நமக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. சமுதாயம் என்ன செய்யும்? முன்னேறும். சமுதாயத்தில் ஒரு மாற்றம் உருவாகும். நம்முடைய எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் உருவாகும். எதிர்கால சந்ததி கர்த்தரால் அது கட்டி எழுப்பப்படுகிற சந்ததியாக வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து நடத்தும்படியாக அவருடைய சம்பளத்தை அர்ப்பணித்து கடந்து செல்வோமா? கர்த்தர் அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.